அதே போல் இந்த ஜிடியில் வந்து என்னன்னு போட்டிருக்கும் தெரியுமா ஒரு ஐக்கான் ஒன்று. அது வந்து நார்த், அந்த கேம்பஸில் வந்து நார்த்துங்கிறத ஸ்பெசிஃபிக். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த எண்ணெய் வந்துட்டு இன்றைக்கி போகிறோம்டா, எவ்வளோ நாள் தான் நம்மளும் தேடுறோம், அதுக்குள்ளே போகவே முடியல அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வந்து அதை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கடைசியில் வந்து அதான் நார்த் தானே, அது சும்மா கேம்பஸ் தானே, அது சுற்றிக்கிட்டே தானே இருக்கும். அது ஒன்றுமே கிடையாது. அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சுற்றிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் சொன்னார், டே அது வந்து கேம்பஸ் மாறுறா, நார்த்துரா, அது ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு பெரிய ஸ்கேமு, ஏமாந்தோம். அது ஒரு ஸ்கேமு. அப்புறம் வைசிட்டியில் வந்து அது ஸ்கூலில் திடீர்னு உட்காந்துருக்கும் போது எவனாலும் ஒருத்தர் வந்து, டே நான் என்ன போயிட்டேன் அப்படின்னு பாம்பாரு. கரெக்டு. அப்போ ஒரு டென்ஷன் ஆகும் பாருங்க நமக்கு, எப்படி எப்படி போனான், இவன் மட்டும் எப்படி போனான் அப்படின்னா அவன் அடிச்சு வேற பேசுவான். அதுக்கு ஒரு சீட் கோட் இருக்கு. நான் சொன்னா அது வந்து அப்படியே ஒரு ஹெலிகாப்டர் வந்து உன்னை கூட்டிட்டு போகும். அது ஒரு தனி ஐலாண்டு, கூமாப்பட்டிங்கிற மாதிரி. அது ஒரு தனி ஐலாண்டு, என்னங்கிற ஒரு தனி ஐலாண்டு, அது ஒரு கூமாப்பட்டி மாதிரி ஒரு தனி ஐலாண்டு, உனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு மாதிரி. எப்படா இவன் மட்டும் எப்படா அவன் சொல்லிட்டு போயிடும், அது பொய் தான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் நடக்கும், போக முடியுமா முடியாதா, இது எப்படி பாசிபிள். அதுக்கப்புறம் ஒரு நாள் கஷ்டப்பட்டு நாங்க எல்லாரும் ட்ரை பண்ணுவோம் அந்த எண்ணுக்கு எப்படியாவது போறதுக்கு. அவன் அந்த சீட் கூட கேட்டாலும் சொல்ல மாட்டான். எங்க அண்ணன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் சொன்னான், சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதுல இன்னொன்னு சொல்லுவானுங்க, எங்களோட கம்ப்யூட்டர்ல உள்ள கேம்ல மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், உங்களோட ஒர்க் ஆகுது. அது ஒண்ணு இருக்கு, எங்க கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் வேலை செய்யும். எப்படி உன் இதுல மட்டும் வேலை செய்யுது அப்படின்னு. அப்ப மதுரையில வந்து மீனாட்சி பஜார்னு ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறது, கேம் கேசட் எல்லாமே கிடைக்கும். நான் மீனாட்சி பஜார்ல போய் ஏத்திட்டு வந்தேன், உனக்குலாம் அது கிடைக்காது அப்படின்னு. என் கேசட்டே பிங்க் கலர்ல இருக்கும் அப்படின்னுமா. பிங்க் கலர்ல இருக்குமா, அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா ராக் ஸ்டார்லேருந்து பிங்க் கலர்ல அனுப்பி விடுறாங்க. இந்த மாதிரி தான் பேசுவானுங்க. அப்ப நம்மளுக்கு விவரமும் தெரியாது. ஏன்னா இப்போ நீ நல்லா பார்த்தா வருது, அந்த ஜெனரேஷன்ல வந்து இன்டர்நெட்ங்கிற ஒண்ணு நம்மளுக்கு பெருசா இருந்ததே கிடையாது. ஆமா 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 ஆமா. சோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒயிட் நாலேஜே கிடையாது. கரெக்ட். சோ இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் பயங்கர அறிவா இருக்கிறானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு, எல்லா சோசியல் மீடியாவுக்கு ஆக்சஸ் இருக்கு. சோ அவனுங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து புரிஞ்சிக்க முடியுது, இது போய் இது நம்மளுக்கு அந்த டைம்ல யோசிச்சு பாரு, ஒண்ணுமே தெரியாது நமக்கு. ஆமா, நம்மளா ஒன்று அசியூம் பண்ணிக்கிட்டு நம்மளா அதை நம்பிட்டு இருப்போம்.